ஹே buddies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரி அதுவுமா என்னால நைட்டு கோவிலுக்கு போயிட்டு கண் முழிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு நைட்டு கண் முழிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு அமாவாசை வேற. நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சதால மார்னிங் ரொம்பவே டயர்டா இருந்துச்சு. சரி அமாவாசை கும்பிடாமயும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா சாம்பாரும், வாழைக்காய் பொரியலும் மட்டும் செஞ்சு படைச்சுட்டோம். என் வீட்ல அமாவாசைக்கு மட்டும் எப்பவுமே என் ஹஸ்பண்ட் தான் சாமிக்கு தீபாரதனை காமிப்பாரு. இப்பல்லாம் பாப்பாவ வச்சுட்டு சாமி கும்பிடவே செம ஜாலியா இருக்கு. என் பையன் பூஜை ரூமுக்குள்ள வந்தாலே ஒரு வழி பண்ணிடுறான். அவன்கிட்ட இருந்து பூஜை ரூம காப்பாத்துறதே எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவும் பையனும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக மாடிக்கு போயிருந்தாங்க. காக்கா வந்து சாப்பிடுதான்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் கீழவே வந்தாரு. அப்புறம் பாப்பா இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு அடம் பிடிக்கவே இல்ல. எங்க கூடவே உட்காந்து சேர்ந்து அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். சரி அவனையும் தூங்க வச்சுட்டு நம்மளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். நைட்டு தூங்காம இருந்ததுனால ரொம்பவே டயர்டா இருந்துச்சு. பாப்பா தூங்கும்போதே நானும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நல்லா தூங்கி எழுந்தேன். 6 மணிக்கு மேல எழுந்து நல்லா ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சுட்டு சூப்பரா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க யாரெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு கண் முழிச்சீங்க? கோயிலுக்கு போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பட்டீஸ் பாய்.